ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் நந்தினியும் மலைக்கேதுவும் வால் சண்டையிட்டு மலைக்கேது அது தோல்வி அடைஞ்சதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். தோத்த உடனே மலைக்கேது கோபமாக பார்க்குறாரு. நந்தினி மகத நாட்டு பெண்கள் அலங்காரம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள வீரமும் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை காயப்படுத்தினதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மலைக்கேது கோபமாக அந்த இடத்த விட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் நந்தினி சின்ன வயசில் வால் சண்டையில் பத்மநாதன் கையில் காயத்தை ஏற்படுத்தினதை இது என்னோட மக ஏற்படுத்தின காயம் அப்படின்னு அவரு சந்தோஷமா சொல்றத காமிக்கிறாங்க. நினைச்சு பார்த்துட்டு தந்தைக்கும் இவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கட்சியில மலைக்கேது காயப்பட்ட உடம்போட கோபமா உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு பணிப்பெண் வராங்க. காயப்பட்ட உடம்புக்கு மருந்து போட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருந்து போட பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு பெண்ணால ஏற்பட்ட காயத்துக்கு நீங்க மருந்து போடுறீங்களான்னு அந்த மருந்து தட்டி விட்டு போ சொல்றாரு. கோபத்தோட எந்திரிச்சு ஒவ்வொரு பொருளும் தட்டி விட்டுட்டு இவ்வளவு தைரியமா பர்வதக்கு இளவரசர் மலைக்கேதுவை காயப்படுத்திட்டா, தந்தை கொடுத்த பயிற்சினால இவ்வளவு அகங்காரம் அப்படின்னு சொல்றாரு. இந்த அகங்காரத்தை உடைச்சு அவளை கட்டுப்படுத்தி என்னோட பணிப்பெண் மாதிரி ஆக்குறேன், சுதந்திர பறவை மாதிரி இருக்கிறவரை நான் என்னோட பாதத்துக்கு கீழே கொண்டு வரேன். இந்த மாதிரி நான் பண்ணலைன்னா பர்வதக்கு இளவரசர் மலைக்கேது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில மலைக்கேதுவோட தந்தை பத்மநந்தன் எங்களோட குல வழக்கப்படி எந்த பெண்களும் யுத்தம் செய்ய மாட்டாங்க, ஆயுதம் ஏந்த மாட்டாங்க, அதனால உங்க பொண்ணு நந்தினி வால் பயிற்சி செய்யறத நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பத்மநந்தன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அதே நேரத்துல பர்வதக்கரசர் நிச்சயம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை, இந்த வால் பயிற்சியை நந்தினிக்கு நீங்க நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பத்மநந்தன், தனநந்தன், நந்தினியோட அண்ணி இவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே இடத்துக்கு பத்மநந்தனோட முதல் மனைவி வராங்க. இதை கேட்ட பத்மநந்தன், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் நிதானமா யோசனை பண்ணி தான் சொல்றேன், உங்களோட முதல்வி அதாவது என்னோட வருங்கால மருமகளா இருக்கிற நந்தினியோட யுத்த பயிற்சியை நீங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு பர்வதக்கரசர் பத்மநந்தன் சொல்றாரு. ஆனா நந்தினிக்கு யுத்த பயிற்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பத்மநந்தன் சொல்றாரு. இதை கேட்ட மலைக்கேது கோபமா சிந்திக்கிறாரு. சிறு வயதுல இருந்தே யுத்த பயிற்சியை எடுத்துட்டு இருக்காளே அப்படின்னு பத்மநந்தன் சொல்றாரு. மலைக்கேது இது கேட்ட உடனே, உங்களோட சூழ்நிலை எனக்கு புரியுது, ஆனா யுத்த பயிற்சியை நான் நிறுத்தணும்னு சொல்ல, ஆனா எங்களோட குல வழக்கப்படி யுத்தம் செய்யக்கூடாது, பயிற்சியும் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பர்வதக்கரசரும், எங்களோட குல வழக்கப்படி பெண்கள் திரைக்கு பின்னாடி இருக்கணும், ஆயுதத்தை கூட ஏந்தக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பத்மநந்தன், எனக்கு புரியுது, ஆனா இந்த யுத்த பயிற்சி கொஞ்ச நாளுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இனி மன்னிச்சிருங்க, குல வழக்கத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு பர்வதக்கரசர் சொல்றாரு. அதே நேரத்துல மலைக்கேது பர்வதக்க ராஜ்யத்துல இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ராஜநந்தினிய அங்க இருக்கிற மக்கள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல பர்வதக்கரசர், இது எனக்காக நான் சொல்லல, வருங்கால மருமகளுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. பத்மநந்தன் சிந்தனை செஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல, நீங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இதை கேட்ட ஒவ்வொருத்தரும் திரும்பி பார்த்தா அது பத்மநந்தனோட முதல் மனைவி தான் சொல்லியிருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.